ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக் டிசைன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு, நல்ல கிராண்டாக இருக்கும் பார்க்க. இந்த நெக்கோட டிசைன் தான் நம்ம இன்றைக்கி டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் நம்ம 2 சைடு பார்டரில் ஒரு சைடு பார்டர் மட்டும்தான் வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சைடு பார்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் சின்னஸாக இந்த மாதிரி ரோப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னஸாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வர அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மடித்து நெக்கோட அவுட்டர் சைடில் இன்னர் வராமல் இன்னர் சைடில் வர மாதிரி ஃபுல்லாக வச்சு நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஈவனாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ப்ளவுஸ்க்கு நாட் வைப்போம் இல்லைங்களா, ரெடிமேட் நாட், அதை வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டு எடுத்துடுங்க. கடைசி வரலையும் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் தான் டிசைன் வைக்க போகிறோம். மேலே வந்து நல்லா லாக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவுலையும் நல்லா மடித்து விட்டு இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி வர மாதிரி பண்ணி அது மேலே தையல் போட்டுருங்க. அதுவும் ஈவனாக இருக்கணும், அந்த ரவுண்ட் ஷேப்பும் நல்லா கரெக்டாக வரணும். ஒரே அளவுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணுங்கள். ப்ளவுஸ்லேயும் சுருக்கம் வராமல் அப்பப்போ அதை வந்து நகர்த்தி சரி பண்ணிக்கோங்க. ரோப் வந்து கட் பண்ணாதீங்க, எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ தேவைப்படும்னு தெரியாது. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன அப்புறமா கட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி எண்டிங்லையும் லாக் போட்டு முடிச்சிடுங்க. ஃபினிஷ் ஆன அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். மணி வைக்கணும் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக அந்த இடத்துல வர அளவுக்கு. எவ்வளோ பெரிய மணியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கேப் ஃபில்லாக ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஃபுல்லாக மணி, நல்ல பெரிய மணியாக வைங்க. தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நாட் பண்ணுற எந்த அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே தையல் போட தான் போட்டிருக்கோம், அதனால் அது நகராது. இந்த மாதிரி மணி வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் வாங்கி அந்த லேஸ் வச்சு அந்த பிசுறு ஃபுல்லாக வெளியே தெரியாத மாதிரி நெக்கை வந்து நெக் கவர் பண்ணுங்கள். பாருங்கள் டிசைன் எப்படி வந்திருக்குன்னு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.